உலகம் ஒரு பெரும் யுத்தத்த சந்திச்சு தான் ஆகணும். சந்திச்சு அதுலருந்து தான் திருப்பி பழைய இயல்பு நிலைக்கு வரும் அப்படிங்கிறது எழுதி வைக்கப்பட்டுச்சு. டேட்ட எழுதாம போயிட்டாய்ங்க. அவ்வளோதான் வித்தியாசமே ஒழிய, என்னைக்கு வேணாலும் உள்ளூர் ஒரு உலக யுத்தத்த நடத்தி தான் தீருவார்கள். நடத்தாம ஓய மாட்டாய்ங்க. அப்படி இருக்கும்போது, அது எங்க உலக யுத்தமா இருந்தாலும் சரி, இல்ல நடக்குது, நடக்கல எல்லாத்தையும் தாண்டி சீனாவோட நிலப்பரப்புல அமெரிக்க கொடி பறந்தே தீரும் அப்படிங்கிற சிக்னல்கள அமெரிக்கா முழுவதும் குடுக்க ஆரம்பிச்சுட்டாருங்க. அதாவது வெள்ளை மாளிகை, பென்டகன் அப்படின்னு மிக்ஸ்டுலாம் கிடையாது. அமெரிக்காவோட டார்கெட்டே சீனா தான். சீனாவுக்குள்ள அமெரிக்க கொடி பறக்கணும். நிலப்பரப்ப கைப்பற்றோமா தாராளமா. இல்ல ஒட்டு மொத்தமா எங்களுக்கு தெரிஞ்ச வழி, பிடிச்ச வழிய அங்கேயே அமுல்படுத்துவோம் அப்படிங்கிற ரேஞ்சுல போயிட்டாருங்க. இதுக்கான காரணம் என்னன்னா சீனா தான். வளர்ந்துட்டேன், அமெரிக்காவையே மிஞ்சிருவேன் அப்படின்னு தனக்கு தானே நினைச்சிருச்சு. ஏகப்பட்ட ஆர்டிக்கிள அவனுங்க எழுதுன ஆர்டிக்கிள அவனுங்களே படிச்சு நம்பிட்டாய்ங்க. அதான் ஒரு கெட்ட புத்தி, கெட்ட பழக்கம். அவனுங்க தான் எழுதுனது கதை கதையா, அந்த கதைய அவர்களே நம்பிட்டாருங்க. அதோட விளைவா தான் ஒரு 4 வருஷத்துல அமெரிக்கா கிட்ட போயிரலாம். அடுத்த 6 வருஷத்துல அமெரிக்காவ தாண்டி போயிரலாம்ன்னு ஒரு 10 வருஷ வீணா போன தியரிய எழுதி, அதே இவனுங்க படிச்சு நம்பி வாய்விட ஆரம்பிச்சாய்ங்க. செயல்லயும் காட்ட ஆரம்பிச்சாய்ங்க. அதுக்கப்புறம் உண்மையான டேட்டா வந்தா 40 வருஷம் ஆனாலும் சரிடா, அமெரிக்காவோட கிட்ட கூட சீனா முடியாது அப்டின்ட்டாய்ங்க. அதுல கடைசில பிராக்கெட் போட்டு இதே வேகத்துல அதாவது இந்த சண்டை, சச்சரவு, கோவிட் பிரச்சனை இது எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி வேகத்துல பயணிச்சாலும் 40 வருஷம் போனாலும் அமெரிக்கா கிட்ட கூட முடியாது. ஆனா இப்ப கோவிட் பிரச்சனை இருக்கு. ஊர் பூரா வம்பிழுத்து எல்லா பேரும் உன்னைய திரும்ப அடிக்க ஆரம்பிச்சுட்டாய்ங்க. அதனால எந்த தியரிக்குள்ளயும் நீ இல்ல. நீ பாட்டு ஓரமா போய் உட்கார்ந்துக்கப்பா அப்படின்னு சொல்லி எல்லா ஆர்டிக்கலையும் கிழிச்சு போட்டுட்டாய்ங்க. சீனாவுக்கு அதுல மிகப்பெரிய அதிர்ச்சி. அந்த அதிர்ச்சியோட அதிர்ச்சியா பைடன் இருந்தாலும் சரி, ட்ரம்ப் இருந்தாலும் சரி, சீனா சார்ந்து எந்த தவறையுமே அமெரிக்க சிஸ்டம் செய்யறதே இல்ல. ரொம்ப அழகா தான் கொண்டு போறார்கள். பைடன் 1000 தான் சொதப்புனாலும், சீன விவகாரத்துல பெரிய அளவு ஆக்டிவா இறங்கல. ஆனா, எதுவுமே சொதப்பி வைக்காம வச்சிருந்தார். உதாரணத்துக்கு தைவான் விவகாரம் வெடிச்சா, எந்த அதிபருமே இதுக்கு முன்னாடி சீனாவ எதிர்த்து அமெரிக்க ராணுவம் நேரடியா இறங்கும் அப்படின்னு பதிவு பண்ணவே இல்ல. ஆனா இவர் தான் பதிவு பண்ணார். வெள்ளை மாளிகை கூட இல்ல நீங்கலாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னப்ப, மீண்டும் டேய் தெளிவா கேட்டுக்க, தெளிவா சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லி அமெரிக்க ராணுவம் நேரடியா சீன ராணுவத்தை எதிர்கொள்ளும். இதுக்கு மேல உனக்கு புரியலனா தயவு செஞ்சு வேலைய விட்டு போயிரு. பைக்கை கேமராவையும் தூக்கிட்டு வந்து என் உயிர எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த அளவு சொதப்பவே இல்ல. அதே சமயம் டொனால்ட் ட்ரம்ப் போட்ட ஏகப்பட்ட தடைகள அவர் திரும்ப எடுக்கவே இல்ல. அந்த தடைகள கூட்டி இருக்கணும். கூட்டாம வச்சுட்டாரு. ரஷ்யா, உக்ரைன் யுத்தத்துக்காக ரஷ்யாவுக்கு ஆயுதம் குடுக்காத, சப்போர்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லி நேரடியா அதிபர் ஷி ஜின்பிங்க கூப்பிட்டு மிரட்டுறதுக்காக, இதெல்லாம் ரொம்ப இருக்கலம்னா அவளும் கோவத்த காட்டுவா. அப்புறம் இந்த பக்கம் நம்மளோட பிளான் சொதப்பும் அப்படிங்கிறதுக்காக விட்டு குடுத்துட்டார். ஆனா இப்ப மீண்டும் டொனால்ட் ட்ரம்ப் வரார். டொனால்ட் ட்ரம்ப் வரும்போது, ஏற்கனவே அவர் ஒரு எரிமலை. வந்தோனே வெடிச்சிரும். அப்படி வெடிக்கிறதுக்கு முன்னாடி பெட்ரோலையும் மேல ஊத்தி வச்சுருவோம் அப்படின்னு பைடன் நிர்வாகம் சீனா சார்ந்த விவகாரத்த செஞ்சு விட்டுருச்சு. எல்லாம் இப்பலாம் ஏற்கனவே ட்ரெல்சன்ட்டுக்கு தடை. அதுக்கப்புறம் டிக்டாக்குக்கும் தடை. இப்ப டொனால்ட் ட்ரம்ப் வரவும் முதல்ல டிக்டாக்க தான் பிடிப்பார். டிக்டாக்க பிடிச்சு ஒண்ணு உள்ளூர்காரனுக்கு வித்துடு, இல்ல ஓடி போயிரு அப்படின்ட்டாரு. ஏற்கனவே சொல்ட்டாரு. கூகுள் வாங்க ரொம்ப ட்ரை பண்ணுச்சு. மைக்ரோசாஃப்ட் வாங்க ரொம்ப ட்ரை பண்ணுச்சு. உள்ள சொல்லப்போனா தடை அப்படிங்கிறத தடையெல்லாம் வேலாயுதம்மா. இத உள்ளூர்காரர்களுக்கு வித்துட்டு சொல்லுங்க. அதுவும் அமெரிக்கா பிசினஸ மட்டும் கிடையாது. என்டயர் பிசினஸ அமெரிக்க கம்பெனிக்கு வித்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பிரஷர் பண்ணதே முதலாளி கூகுள் தான். அல்ல அமெரிக்காவோட அன்றைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஓகே இது நல்ல ஐடியாவா இருக்கே. கல்லாக்குள்ள காசு வந்தா போதுமே நமக்கு அப்படின்னு சொல்லி, டேய் இங்க பாரு தடை கிடையாது. மொத்தமா வித்துட்டு போ அப்படின்னாங்க. அந்த நாட்கள்ல அமெரிக்க பிசினஸ மட்டும் வித்துக்கலாமா? அது கூட ஒரு 50% 51% மேல நான் வச்சுக்கிட்டு, கொஞ்சத்த உங்ககிட்ட தரவா அமெரிக்க பிசினஸ்ல மட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த பக்கம் 2 பயலுகளும் முதலாளியும் சரி, அண்ணனும் சரி அடம் பிடிச்சு நோ நீ ஃபுல்லா வித்துட்டு போன்னாங்க. இப்படியே நாட்கள் ஓட டொனால்ட் ட்ரம்ப் போயிட்டாரு. பைடன் நிர்வாகம் அத பெருசா ஃபோக்கஸ் பண்ணல. ஆனா போற போக்குல கடைசியில தூக்கி தீய வச்சுட்டு போயிட்டாருங்க. இப்ப அமெரிக்க பிசினஸ வித்துட்டு போ. அப்படி இல்லாட்டி தடைதான் அப்படின்ட்டாருங்க. ஆனா டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிட்டாரு. நான் கையெழுத்து போடும்போது நீ என்டையர் பிசினஸ இல்ல தடை. நீ பாட்டு உன் ஊர்லயே வச்சுக்க அப்படின்ட்டாரு. அதனால டிக்டாக்கோட எதிர்காலம் கேள்விக்குறியாயிருச்சு. டிக்டாக் என்ன செய்யும்?
சீன நிறுவனம் தான். அப்ப சீன புத்தியத்தால காட்டுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா உள்ள ஒரு அப்ளிகேஷன்ல பேரலரா ஏற்கனவே ரெடி பண்ணிட்டாங்க. பைடன் நிர்வாகம் இந்த பக்கம் ஃபோக்கஸ் இல்லாம தூங்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்திலே, அந்த ஆப்பை பெரிய அளவு ரெடி பண்ணி, அந்த ஆப்லரை ஏறக்குறைய எல்லா பக்கமும் கொண்டு போயிட்டார்கள் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. அந்த ஆப்ப இன்ஸ்டால் பண்ணா போதும். TikTokக்கும் அந்த ஆப்பும் சின்க்ரோனைஸ் ஆயிரும். லெவல் 8 அப்படிங்கிறது தான் அந்த ஆப். TikTokோட அந்த ஆப் சின்க்ரோனைஸ் ஆயிரும். TikTokல உள்ள எல்லாம் அங்க கட் காப்பி பேஸ்ட்டா மாறிரும். எது எது மாறும்? எல்லாமே மாறும். போட்ட வீடியோல இருந்து வாங்குன லைக்ஸ், கமெண்ட்ஸ் வரையும். அதே மாரி அதுல இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ் வரையும், அதுல எதுவும் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருந்தோம்னா அந்த கருமம் வரையும் எல்லாமே இதுல உள்ளது அப்படியே அதுல சின்க்ரோனைஸ் ஆயிரும். இந்த ஆப்ப தடை பண்ணிட்டா அந்த ஆப்ப வச்சுக்க அப்படிங்கிற மாரி தான் கொண்டு போயிருக்காரு. சக்சஸ் குடுக்குமா? கட்டாயம் சக்சஸ் குடுக்கும். ஆனா TikTok அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு மட்டும் அவர்கள் பேண்ட் அறிவிக்கல. அவர்கள் அறிவிக்கிறது என்ன அப்படின்னா, இதோட தாய் நிறுவனத்தின் மேலேயே பேண்ட் அறிவிக்கிறார்கள். பைஜான்ஸ் மேலேயும் பெரிய அளவு பிரச்சனை ஓடுறனால மொத்தமா தான் பாதிக்கும். இருந்தாலும் சில சில செக்க யூஸ் பண்ணி, ஓரளவுக்கு தடையிலருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு இப்ப லெவல் 8 வெளியில கொண்டு வந்து ஏறக்குறைய இதுவும் அதுவும் ஒரே பிளாட்ஃபார்ம் தானே. அதுபோக அத புதுசா உருவாக்கி டான்ஸ் ஆடி ஆட்கள சேர்க்கணும் அப்படிலாம் கஷ்டப்படணும். இல்ல, இல்ல நீ அதெல்லாம் ஒண்ணும் செய்ய வேணாம். இன்ஸ்டால் பண்ணிட்டியா? போதும். இதே இதான் சின்க்ரோனைஸ் பண்ணிட்டியா? அப்ப பாரு இங்க உள்ளவன் பூரா அங்க இருப்பான். ஆமாய்யா ஜப்பாய்யா எல்லா பேர்லயும் இருக்காய்ங்க. ஆடிக்க. டேய் நீ இப்ப வேணும்னா இத இன்ஸ்டால் பண்ணிக்க. நீ ஏற்கனவே போட்ட கமெண்ட்டு, ஃபாலோ பண்ண ஆட்கள் பூரா இதுல வந்துருவாங்க. இங்க இருந்தே நீ கமெண்ட்ட போட்டுக்க. அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சு வச்சிருக்காய்ங்க. இப்படி சீன நிறுவனங்கள் அப்படின்னு பேர் வச்சாலும் சரி, சீன நிறுவனங்கள் அப்படின்னு சந்தேகப்பட்டாலும் சரி, அத தட்டி தூக்குறக்கு அமெரிக்கா தயாராயிடுச்சு. அது எந்த இண்டஸ்ட்ரியில இருந்தாலும் சரி. அதே சமயம் டொனால்ட் ட்ரம்ப்ப பார்த்தோம்னா, ரொம்ப தீவிரமா கனடாவ சேர்க்கிறது, கிரீன்லாண்ட சேர்க்கிறது, இந்த மாரி பார்க்கிற நாடுகள பூரா, அமெரிக்காவோட வந்து சேர்ந்துரு. ஓகே தானே! அப்படின்னு சொல்றது. இந்த வேலைய அவரு இப்ப ஏதோ விளையாட்டா செய்ற மாரி இருக்கும். அடுத்து உண்மையிலேயே தீவிரமா இறங்குவார். அப்படி தீவிரமா இறங்கும்போது பிரைம் டார்கெட் அப்படிங்கிறது சீனாவா தான் இருக்கும். சீன நிலங்கள அமெரிக்கா தன் வசப்படுத்தும். அது எப்படி நேரடியா கொடிய பறக்க விடுவார்களா அப்படின்னு கேட்டா, அந்த மாரி ஒரு ஆஃபர்லாம் கனடாவுக்கு தான் குடுப்பாய்ங்க. அது பக்கத்துல இருக்கு. அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வசதி, அங்கே நெறைய உள்ளுக்குள்ள இருக்கு அப்படின்னு பல விஷயத்துக்காக அந்த ஆஃபர வேணா தந்திருக்கலாமே ஒழிய, அந்த ஆஃபர் சீனாவுக்கு கிடையாது. ஆனா கிளச்சு போட்டுருவாய்ங்க. எப்படி மத்த நாடுகள கிளச்சு போட்டு யார் அங்க ஆள்றா? யாருக்கு தெரியும்? தெரிஞ்சா சொல்ல மாட்டோமா? அதனால தான் பாரு நாடுங்கிற அந்தஸ்து இல்ல. அதோட உறுப்பினர்கள ஐநாலயும் உட்கார வைக்கல. இது பத்தாது உனக்கு அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிக்கிற அந்த தியரிய சீனாவுக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ண அமெரிக்கா தயாராயிருச்சு. டொனால்ட் ட்ரம்ப் மட்டும் கிடையாது. அதுக்கடுத்து எத்தன பேர் வந்தாலும் இத சாதிக்காம விடவே மாட்டார்கள். அதிபர் ஷி ஜின்பிங்க்கு அப்புறம் யார் வருவா? யாருக்கும் தெரியாது. ஆனா அதிபர் ஷி ஜின்பிங் காலத்திலே இதுக்கு முடிவுரை எழுதணும் அப்படிங்கிறது தான் வெள்ளை மாளிகையோட திட்டம். அதனால தான் இந்த கம்பெனிகளோட ஆதிக்கத்த தடுக்கிறதெல்லாம் ரொம்ப வேகமா போறார்கள். காட்டாற்று வேகத்துல போறார்கள் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. அது வெறும் இந்த பொருளாதார ரீதியா போய் கப்பல்கள கைப்பற்றுறது மட்டும் கிடையாது. சீன நிலப்பரப்புகள கைப்பற்றுற வரையும் அவர்கள் திட்டம் சாலிடா இறங்கிருச்சு. அங்க பெரிய அளவு சீனாவுக்கு பக்கத்துல ஹாட்டான லேண்டாவே சிக்கிக்கிச்சு. பங்களாதேஷ், மியான்மர் அப்படின்னு கேட்கவே வேணாம். ஏகப்பட்ட குழப்பங்கள பண்ணியாச்சு. அடுத்ததா கப்பல்கள கை வச்சாச்சு. இனி என்ன அமெரிக்க ராணுவம் சீனாவுக்குள்ள இறங்க வேண்டியது தான் பாக்கி. நேரடியாவா? மறைமுகமாவா? எப்படியோ இறங்கி ஆட்டைய பிடிப்பாய்ங்க. அதுக்கான எல்லா சிக்னலையும் கிரீனுக்கு போட்டு அமெரிக்கா வார் மிஷின் கிளம்பிருச்சுங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.